எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் உங்களில் ஒருவன் பேசுறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அறுபடை வீடுகள்ல ஒண்ணான திருத்தணி திருத்தணி தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். ஓம் முருகா சரணம். திருத்தணி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில 16 முறை எலெக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 16 முறை எலெக்ஷன்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 1977, 1980, 1980, 1991, 2006, 2016ல வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக 1971, 1989, 1996, 2021ல வெற்றி பெற்றிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 1952, 1957, 1967ல வெற்றி பெற்றிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 2001லையும், தேமுதிக 2011லையும், இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 1962லையும் இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, திருத்தணி தொகுதியில் 16 முறை எலெக்ஷன்களில் 6 முறை அதிமுகவும், 4 முறை திமுகவும், 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸும், 1 முறை பாட்டாளி மக்கள் கட்சியும், 1 முறை தேமுதிகவும், 1 முறை இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருத்தணி தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம 2 தேர்தல்கள் பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில PM நரசிம்மன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 93,045 வாக்குகளும் 42.20% பெற்று இந்த இடத்துல அவரு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து இந்திய தேசிய அதாவது திமுக கூட்டணியில இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தான் தொகுதியில போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 69,904 வாக்குகளும் 31.70% பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்று 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து அந்த 2016 தேர்தலில் தனிச்சு போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்தீங்க அப்படின்னா, வைத்தியலிங்கம் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 29,596 வாக்குகளும் 13.40% பெற்று இந்த இடத்துல அவரு 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில டிஎம்கே வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு இப்போ இன்ஸ்டால மிகப்பெரிய அளவில் ஒரு பிரபலமான எம்எல்ஏவா இருக்காரு. மக்களை திருத்தணி தொகுதியை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் அவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காரு. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நற்பயன்களை திருத்தணி தொகுதியில் அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நான் இன்ஸ்டால பார்த்திருக்கேன். சந்திரன் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு எம்எல்ஏவா இருந்தால் கூட அந்த ஒரு அலட்டல் இல்லாம மிகப்பெரிய அளவில் எல்லாத்துக்கும் உதவிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்டால பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த போஸ்ட் போடுறாங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை. நான் பண்றேங்கிறத மற்றவங்களுக்கு சொல்லி மற்றவங்க எம்எல்ஏவே பண்றாரு, நாம பண்றதுக்கு என்ன நினைக்கிற அளவுக்கு ஒரு பிரபலமான மனிதராக இருக்கிறதுக்கு சந்திரன் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவு நன்றி கடன் நான் பட்டிருக்கேன். கண்டிப்பாக நான் ஏன்னா நல்லது செய்கிற யாராக இருந்தாலும் சரி நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். கண்டிப்பாக சந்திரன் அவர்களை மிகப்பெரிய அளவில் இந்த தொகுதியில் அவர் இன்னும் மேலும் பணியாற்றணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையாக இருக்குது. அதில் மக்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். வாழ்த்துக்கள் சார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, ஹரி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 91,061 வாக்குகளும் 39.40% பெற்று இந்த இடத்துல அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து அகிலா அப்படிங்கிறவங்க நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டிட்டு 12,007 வாக்குகளும் 5.2% பெற்று இந்த இடத்துல அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருத்தணி மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்க்க போறோம். 2019, 2024. 2019 காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில் டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. டிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 1,03,037 வாக்குகளும் 48.93% இந்த இடத்துல வாக்குகள் வாங்கி இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக சார்பில் பி வேணுகோபால் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 65,357 வாக்குகளும் 31.03% பெற்று இந்த இடத்துல அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் வெற்றிச்செல்வி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 7,745 வாக்குகளும் 3.6% பெற்று இந்த இடத்துல 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கடந்த 2024 தேர்தலில் நடந்த பார்த்தீங்க அப்படின்னா, பக்கமாக நடந்த 2024 தேர்தலில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, திமுக தான் மீண்டும் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் சசிகாந்த் செந்தில் அப்படிங்கிறவர் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 1,07,690 வாக்குகளும் 51.14% பெற்று இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஏடிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லதம்பி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 52,043 வாக்குகளும் 24.71% பெற்று இந்த இடத்துல அவர் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அடுத்து என்டிஏ கூட்டணி சார்பில்
பாஜக கூட்டணியில இருந்தவங்க பாலா கணபதி அப்படிங்கிறவங்க போட்டிவிட்டு 31,976 வாக்குகளும் 15.18% பெற்று இந்த இடத்துல வந்து 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சசிகாந்த் ஜெகதீஷ் சந்தர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 18,890 வாக்குகளும் 8.97% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருத்தணி தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்தரலாம். அந்த வகையில் கடந்த 4 தேர்தல்களில் இந்த 3 கட்சிகள் எப்படியான வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 3ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி. அதாவது 4 முனை போட்டியா தான் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கு. ஏன்னா, எங்களுக்கு விஜய் அவர்கள் தலைமையிலான இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இப்போ வரைக்கும் ப்ரீவியஸ் டேட்டாஸ் இல்ல. ஸோ, அதனால அவங்கள நம்ம சேர்த்தல. அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக பொறுத்தமட்டில் 2016ல 42.20%, 2019ல 31.03%, 2021ல 39.40%, 2024ல 24.71% வாக்குகள் வாங்கி மிகப்பெரிய அளவுல வந்து அவைங்க வாக்குகள் வச்சிருக்கல அப்படின்னாலும், இந்த தொகுதியில வந்து ஒரு குறைந்தபட்ச வாக்குகள வந்து அவைங்க பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல பரிச்சயமா வந்து அதிமுக கூட்டணிக்கு இருந்திருக்கு மக்களே. ஏன்னா 2011 அலைன்ஸ்ல இருந்து தேமுதிகவுக்கு இந்த தொகுதி வெற்றி பெற்றிருக்காங்க. 2006லயும் கூட வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ 2011லயும் வந்து 16லயும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2021 தேர்தலை தவற விட்டு டிஎம்கே சார்பில் போட்டியிட்ட சந்திரன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து அந்த மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 31.7%, 2019 48.93%, 2021 52.10%, 2024 51.14% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மிகப்பெரிய வாக்குகளை வந்து வச்சிருக்காங்க. திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தொகுதியில மக்களுக்கு நற்பயன்கள் நடக்கிற மாதிரி அந்த எம்எல்ஏ இருக்காரு அப்படிங்கிறதுல அந்த ஊடக வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து நான் சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக அது வந்து அவரோட பயணம் வந்து இன்னும் மென்மேலும் மலர அப்படிங்கிறத நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் 2016ல 0.50%, 2019 3.28%, 2021 5.2%, 2024 8.97% பெற்று இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நான் வாக்குகள் வாங்கலனாலும் அவங்களுக்கு தேவையான குறிப்பிட்ட வாக்குகள் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம் அது எப்படி இருக்கு, என்ன பண்ண போறாங்க 2026 தேர்தல் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருத்தணி தொகுதி மக்கள் தேர்தல் மக்கள் நிலவரங்கள் பார்த்தலாம், வாக்காளர்கள் நிலவரத்தை பார்த்தலாம். அந்த வகையில் இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்களா 2,52,154 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் அது 1,25,051 ஆண்களும் 1,27,078 பெண்களும் இந்த இடத்துல வந்து வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 25 பேர் வந்து 3ஆம் பாலினத்தவர்கள் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாக்காளர்கள் நிலவரத்துலையும் வந்து ஏஜ் வைஸ் கேட்டகரியில் பார்த்துருவோம். ஏன்னா இந்த ஏஜ் வைஸ் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழகத்துக்கு புதுவரமாக வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தொகுதியோட அந்த நிர்வாகிகள்லாம் இதை பார்த்து நற்பயன்கள் மிகுந்த மாதிரி அந்த இடத்துல வந்து சதவீதங்களை உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஏன்னா இது வந்து அந்த சார் அதாவது 19/12/2019 சார் இது பண்ணிட்டு நம்மளுக்கு மறுசீராய்வுக்கு பின் வாக்காளர் திருத்த பட்டியல் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நடந்தது தான் இந்த வாக்குகள்லாம். அந்த வகையில் பார்க்குறப்ப 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 42,267 ஆண்களும் 42,952 பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 53,522 ஆண்களும் 54,389 பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 29,262 ஆண்களும் 29,736 பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸோட வளர்ச்சி விகிதங்கள் இந்த இடத்துல அதிகமாக இருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மக்கள் முடிவெடுக்கிற வாக்காளர்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் இருக்கு மக்களே. கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களோட திட்டங்கள் இருக்கணும். அந்த திட்டங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எப்படி சொல்றது, திட்டங்கள் நடைபெற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருத்தணி தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்களில் திருத்தணியில் எவ்வளோ மாதிரியான வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 1989 82.40%, 1991 82.10%, 1996 82.80%, 2001 80%, 2006 62.60%, 2011 71.30%, 2016 69.50%, 2021 66.40% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு. மிக குறைவான வாக்குகள் தான் பதிவாயிட்டு இருக்கு மக்களே. ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற ஜெனரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 2000க்கு பிலோ இருக்கீங்கலாம் 2001 பிலோ இருக்கீங்கலாம் நல்லா வாக்கு செலுத்தியிருக்காங்க. இந்த
இந்த 2Kக்கு அப்புறம் வந்தவைங்க பார்த்தீங்கன்னா, வாக்கே செலுத்தல. ஸோ மக்கள் எல்லாருமே ஆர்வமா வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட கனவா இருக்கு. கண்டிப்பா செலுத்தி நல்ல வாக்காளர்கள தேர்ந்தெடுங்க. அது அந்த வகையில பார்க்குறப்ப 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்த பொறுத்தளவுக்கு 81.53% வாக்குகள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, எத்தன வாக்காளர்கள் இருந்தாலும் சரி, நல்ல வாக்காளர்கள் தேர்ந்தெடுத்து நல்லதா எல்லாத்துக்கும் வந்து நல்லதுகள் செய்யணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவுல நானு எதிர்பார்க்கிற ஒண்ணா இருக்கு. கண்டிப்பா நீங்க அத பண்ணுவீங்கன்னு நெனைக்கிற மக்களே, கண்டிப்பா பண்ணி குடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திருத்தணி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்தமட்டில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் யூசுவல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதிமுகவுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா, இது ஒரு பார்டர் பகுதியா இருக்க காரணத்தினால, பிஜேபியோட தாக்கம் மிகப்பெரிய அளவுல இந்த தொகுதியில இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப திமுகவும் இந்த தொகுதியில நல்ல நற்பயன்கள செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ திமுகவையும் இந்த நம்ம என்ன சொல்றதுன்னா, இதுல ஒரு ஏன்னா திமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க மேல இருக்க சின்ன சின்ன பழிகள் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பூதாகரமா வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது திருத்தணி தொகுதியில மிகப்பெரிய அளவுல ஏன்னா அது பார்த்தீங்க அப்படின்னா, ஆந்திரா ஒட்டி இருக்க பகுதிகள் காரணத்தினால பிஜேபி அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஸோ அந்த வகையில அந்த அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவுல வலு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஆக மொத்தத்துல இந்த தடவை என்டிஏ கூட்டணி அந்த 6 படை வீடுகள்ல இருக்க 6 தொகுதிகள அவிங்க வந்து கண்டிப்பா ரெக்கமெண்டடா கேட்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஏன்னா, அவிங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, முருகர் இருக்கும் இடத்துல கண்டிப்பா நாங்க வெற்றி பெற்று அவருக்கு நல்வழியை செய்யணும் அப்படிங்கிறத வந்து ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய அளவுல வந்து அவிங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அத வந்து கண்டிப்பா இத வந்து கேட்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. கண்டிப்பா கேட்டாங்க அப்படின்னா, மிகப்பெரிய வெற்றிய வந்து அதிமுக கூட்டணி பெறுவதற்கு போராடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. பார்க்கலாம் என்ன எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 39.46% 81,126 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அதிமுக கூட்டணியில யார் இருந்தாலும் சரி, இந்த தொகுதியில வந்து ஒரு வெற்றி வாய்ப்ப நிகழ்த்துற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறதா ஏன்னா, அவங்களுக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல பரிச்சயமான தொகுதியா தான் இருந்திருக்கு. 2021 அந்த மாரியே இருக்கிறதுக்கு இருந்திருக்கலாம். பட் ஆனா, அது என்னமோ ஒரு காரணத்துக்காக ஏன்னா அதிமுக மேல மிகப்பெரிய அதிருப்தி இருந்துச்சு அந்த டைம்ல. ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் அதோட ரிலாக்ஸ் ஆயிருக்குன்னு நம்புறேன். ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு இந்த தொகுதி வெற்றி வாய்ப்ப குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திமுக பொறுத்தமட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க நியர்பை வந்துட்டாங்க மக்களே. ஏன்னா, அவிங்களோட பொறுத்தளவுக்கு இந்த எம்எல்ஏவா இருக்க சந்திரன் அவர்களுக்கு மீண்டும் குடுத்தாங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மிகப்பெரிய வெற்றிய அவிங்க பதிவு செய்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த அந்த கட்சிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிரபலமானவங்களுக்கு குடுத்தாங்க மட்டும் தான் அத கன்டினியூஸ் பண்ணுவாங்க. மற்றும் மீண்டும் மீண்டும் ஒருத்தர் குடுக்குறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு அரிதான ஒரு நிகழ்வா இருக்கும். அது சந்திரன் அவர்களுக்கு இருந்தது அப்படின்னா, இந்த தொகுதியில மாற்றங்கள் அதிகமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில இப்ப பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா 38.40% 78,946 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா, ரஃப் டேட்டாவா எடுத்திருக்கேன். அடுத்து எந்தெந்த கேண்டிடேட்ஸ் வந்து அந்த இடத்துல பிரபலமா இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அனலைஸ் இருக்கு மக்களே. வாக்காளர் பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, வேட்பாளர் பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுல வேலை எனக்கு இருக்கு. உங்களுக்காக நான் பண்ணி குடுக்குறேன். கண்டிப்பா உங்களுக்காக பண்ணி, அந்த மக்களோட செல்வாக்கு எப்படி இருக்கு? அந்த மக்களோட அந்த பயன்கள் எப்படி இருக்கு? அவிங்களோட அவிங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 7.76% 15,963 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில ஒரு கணிசமான வாக்குகள் தான் பெற்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப 7.76% வாக்குகள் வந்து இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். 15,963 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில ஒரு கணிசமான வாக்குகள் வந்து அவிங்களுக்கு கிடைத்தாலும், ஏன்னா ப்ரீவியஸ் தேர்தல்ல அவிங்க அந்த அளவுக்கு வாக்குகள வந்து அவிங்க சேமிச்சு வைக்கல மக்களே. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த தடவையும் கொஞ்சம் வாக்குகள் சிதறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இந்த தடவ மிகப்பெரிய டஃப் வந்து நாம் தமிழருக்கும் டிஎம்கேக்கு தான் இருக்கு. ஸோ அது எந்த வகையில நாம் தமிழர் வந்து அத ஹோல்ட் பண்ணி வைக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா, அவிங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியாச்சும் நாங்க வந்து கண்டிப்பா வெற்றி பெறணும் அப்படிங்கிற முடிவுல தான் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கணும். இங்க தான் வெற்றி பெற முடியும்னா, அங்க கண்டிப்பா நம்ம வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அளவுல வந்து நம்ம ஏன்னா அவிங்க போராட்டம் பண்ணலன்னு நான் சொல்லல. அவிங்க ஒவ்வொரு இடத்துலயும் வெற்றி பெறுவதற்கு எல்லா வேலைகளும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை இன்னும் சீரும் சிறப்புமாக ஏன்னா மக்கள் வந்து தெளிவாகணும் மக்களே. ஏன்னா அவிங்களுக்கு இருக்கிற ஆசைக்கு கண்டிப்பா மக்கள் தெளிவானா மட்டும் தான் இந்த இடத்துல வெற்றிய அவிங்களால குவிக்க முடியும். அடுத்து
தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12.52% 25,732 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, விஜய் அவர்களோட ஒரு ஃபேம் பொறுத்தே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அந்த தொகுதியோட வேட்பாளர்கள் நிலைய பொறுத்து மிகப்பெரிய அளவுல மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த மாரி எப்படி இருக்க போது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஃபேம் இருக்க காரணத்தினால, அது எப்படி என்ன இருக்க போது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு. திருத்தணி தொகுதியை பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸ் நம்ம சொன்ன வாக்குகள்லாம் கிடைக்கணும் அப்படின்னா, இந்தந்த கட்சிகள் அவங்களோட இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு எக்ஸாக்ட்டா கிடைக்கலனாலும் கண்டிப்பா நியர் பை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா, 39.46% வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில பாஜக, பாமக கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ, அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்களோட தரப்பு வந்து மிகப்பெரிய அளவுல கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ, அவர பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணி மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஏன்னா, அது எப்படி அந்த உட்கட்சி பூசல் அது அன்புமணி ராமதாஸ் அவர்களே சொல்லியிருக்காரு. எங்க உட்கட்சி பூசல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில அவிங்க வந்து எல்லா இடத்துலயும் ராசியாகி போயிருவாங்கன்னு நம்புறேன் மக்களே. அப்படி ராசியாகி போயிட்டாங்கன்னா, அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சந்தோஷமான செய்தியா அது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அந்த வகையில அந்த அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு 39.46% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு அவங்க வந்து பில்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா, 2021 தேர்தல்ல எப்படிப்பட்ட கூட்டணிகள் இருந்துச்சோ அப்படிதான் இருக்கு. ஏன்னா தேமுதிகனா கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா தேமுதிகவை பொறுத்தளவுக்கு 2021ல அம்மா மகள் முன்னேற்ற கழகத்தோட இருந்தாங்க. அத நாம வந்து யோசிச்சு வைக்கணும். ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க தேமுதிகவோட கூட்டணி கொஞ்சம் இருந்தாங்க அப்படின்னா, போன தேர்தலை விட கொஞ்சம் வாக்குகள் அதிகமா இருக்கிறதுக்கு நெறையா ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த 4, 5% வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அ நம்ம அதிமுக கூட்டணிக்கு வலு சேர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக போன்ற கட்சிகளா இருக்க காரணத்தினால 38.40% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, திமுகவ பொறுத்தமட்டில் ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த தொகுதியில ஒரு 20% வாக்குகள் இருக்கிறத நம்ம போன 2016 தேர்தல்ல பார்த்தோம். கண்டிப்பா இந்த தடவ வந்து இந்த சந்திரன் அவர்களுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த கிராஃப் அப்படியே மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மக்கள் நல்லதுக்காக நெறைய பேர் போராடிட்டு இருக்காங்க மக்களே. நல்லது செய்றவங்க எப்படி எந்த தோற்றத்துல வந்தாலும் மக்கள் கண்டிப்பா வந்து அவைங்கள வணங்குவாங்க. ஏன்னா, அவிங்க தான் இந்த இந்த உலகத்துல கடவுளுங்கிறவைங்க நல்லது செய்றவைங்க மட்டும் தான் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ, என்னோட வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில கண்டிப்பா சந்திரன் அவர்கள் மீண்டும் போட்டிட்டாங்க அப்படின்னா, இந்த கிராஃப் மாறுறதுக்கு 100% மாறு மா நேருக்கு பார்க்கலாம். அது எப்படி பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணிய பற்றி இப்போ வரைக்கும் அவங்க எங்கேயுமே விவாதிக்கல மக்களே. கூட்டணிகளோட இணைவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இது வருத்தமா இருக்கு. மிகப்பெரிய அளவுல இதா இருக்கு. எப்படின்னா வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அவிங்க வந்து இந்த கட்சி இணையாம தனிச்சே போட்டிட்டு இருக்க காரணத்தினால, மிகப்பெரிய அளவுல அவிங்க தோல்வியை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ கண்டிப்பா இந்த தடவையாச்சும் கூட்டணிகள பற்றி அவர் சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவுல அத உணர்ந்து வந்து கண்டிப்பா வந்து கூட்டணிகளோட சேர்ந்து அவரோட வெற்றி பயணத்த தொடங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியோட முக்கிய நோக்கம். சீமான் சார் அவர்களே, கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நல்ல கட்சியோட கூட்டணி சேர்ந்து உங்களோட உங்களோட கோரிக்கைகள் எல்லாம் கண்டிப்பா அந்த எல்லாத்தையும் வந்து நீங்க ஏற்கணும். கண்டிப்பா ஏதோ ஒரு நல்ல கட்சியோட ஒண்ணு சேருங்க மக்களே. ஏன்னா நாம் தமிழர் நல்லா வளரணும்னு எனக்கு ஒரு ஆசை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு 12.52% வாக்குகள் வந்து விஜய் அவர்களோட ஃபேம்க்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, ஒரு புது கட்சி தொடங்குனா அந்த கட்சி மேல மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும், விஜய் அவர்கள் அத தலைகீழா மாத்த போறாரு அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஆக மொத்தத்துல விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு வாக்கு சதவீதங்கள் இந்த 2026ல கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஏன்னா, ஒரு 18% வாக்கு சதவீதங்கள் அப்படிங்கிறது ஒரு புது கட்சிக்கு, அதுவும் தனிப்பெரும் கட்சிக்கு அதிமுகவுக்கே 18% கிடைக்கல. போன தடவ பார்த்தீங்கன்னா 2024 தேர்தல்ல 18% பக்கமா தான் கிடைச்சது. அவ்ளோ பெரிய பழம்பெரும் கட்சிக்கு. ஏன்னா திமுகலாம் இந்த நாள் வரைக்கும் கூட்டணியோட அவங்க தான் செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியும் மக்களே. அரசியல்ல என்ன நடக்கும், என்ன மாற்றங்கள் எப்படி நடக்கும், 4 பேர்ட்ட எப்படி சொல்றதுன்னா, முதல்வன் படத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரகுவரன் சார் சொல்ற மாரி தான். 4 பக்கம் காலுகள வந்து அவைங்க வந்தா தான் அந்த நாற்காலியில உட்கார முடியும் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம் அந்த 4 பேர் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல முதல்வன் படத்துல வர மாரி நம்ம அர்ஜுன் சார் எப்படி ஜெயிக்கிறாரோ, அதே மாரி விஜய் சார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுலயும் எல்லா மக்களுக்கும் ஹோப் இருக்கும் அப்படிங்கிறது நம்புறேன். கண்டிப்பா நடக்கும்னு நம்புறேன். பார்க்கலாம். 12.52% வாங்கிருவாங்க. அதுக்கு மேல வெற்றி பெறும் அளவிற்கு வாங்கணும் அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல அவைங்க ஒரு இந்த அந்த மக்கள் திருந்தணும் மக்களே. மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கணும். பார்க்கலாம் அந்த 2026 தேர்தல பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. எப்படி ஏன்னா,
மக்கள் எப்படி மாறப் போறாங்க, அதிமுக, திமுக விட்டு எப்படி ஒரு புது கட்சிக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு மிகப்பெரிய அளவுல ஆர்வமா இருக்கேன். பார்க்கலாம். ஒரு நாளைக்கு இது கலியுகம் தான். இருந்தாலும் சொல்றேன். என்னைக்காச்சும் நல்லது மாறும். அது 2026ல மாறுதா, 2031ல மாறுதா, 2036 மாறுதா தெரியாது. ஆனா விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பான எதிர்காலம் இருக்கு. அத கண்டிப்பா அவரு யூஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்கா இருந்தாலும் நடக்கும். இன்னைக்கு நடந்தா அத விட சந்தோஷம். இன்னும் கொஞ்ச நாள் நடந்தா, அது வந்து அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள குடுக்கும். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற ஒரு காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஐயமும் இல்ல மக்களே. கண்டிப்பா நீங்க என்ன ஹெல்ப்ஃபுல்லா எல்லாமே பயன்படுத்திக்குவீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாரி தான் நம்ம போயிட்டுருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் குடுக்குறேன்னு நம்புறேன். ஏன்னா, அந்த ஒரு நம்பிக்கையில தான் இன்னும் இதெல்லாம் போஸ்ட் போட்டுட்ருக்கேன். என்ன நம்பியும் சில பேர் வந்து வீடியோஸ் பார்த்து எனக்கு மிகப்பெரிய அளவுல ஹெல்ப் பண்றீங்க மக்களே. கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இருகரம் கூப்பி நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னால இவ்வளோ முடியுமான்னு எனக்கு என்னைக்குமே தெரியல. ஆனா, என்னால முடியும்னு நெனச்சது வந்து நீங்க வீடியோஸ் பார்க்க தான் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துச்சு. இன்னும் நெறைய வீடியோஸ் பாருங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றேன். நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன்.